கர்த்தர் காணிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும். நாம அங்கீகரிக்காத காணிக்கைகள் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படாது. கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத எந்த காணிக்கைக்கான கணக்கும் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்காது. தயவு செய்து புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒரு மனிதனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார் என்றால் காணிக்கை ஒரு சாதாரண காரியமாக இருக்க வாய்ப்பே இல்லை. காணிக்கையை தேவன் ஹைலைட் பண்ணல, காணிக்கையின் மூலமாக அவர்களுடைய விசுவாசத்தை தேவன் ஹைலைட் பண்றாரு. தயவு செய்து கவனிங்க. எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றின் வெளிப்பாடு தான் ஒன்று, இன்விசிபிளுடைய வெளிப்பாடு தான் விசிபிள். அதாவது நான் காணாத ஒன்றை விசுவாசிக்கிறேன் என்பதற்கான அடையாளமே காணக்கூடிய காரியங்கள் மேல் எனக்கு இருக்கிற கிரியையின் வெளிப்பாடு. நான் ஒன்றை பார்க்கல, ஆனால் நான் ஒன்றை செய்வதின் மூலமாக நான் பார்க்காததை நான் நம்புகிறேன் என்று நான் அடையாளப்படுத்துகிறேன்.